90,000 கோடி ரூபாய் வெறும் 6 நீர்மூழ்கி கப்பல்கள். ஒரு பக்கம் ஆத்ம நிர்பர் பாரத் என சொல்லி உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிக்கிறோம். ஆனால் மறுபக்கம் மிக முக்கியமான ஒரு இராணுவ ஒப்பந்தத்திற்காக ஜெர்மனின் வாசலில் நிற்கிறோம். இது இந்தியாவின் தற்சார்பு கொள்கைக்கு கிடைத்த வெற்றியா அல்லது ஒரு பெரிய பின்னடைவா? இந்த ஒரு ஒப்பந்தம் ஏன் இந்திய கடற்படையின் தலையெழுத்தையே மாற்றப்போகிறது? அடுத்த சில நிமிடம் இந்திய இராணுவத்தின் ரகசிய பக்கங்களையும் இந்த 90,000 கோடி ரூபாய் டீலில் இருக்கும் ட்விஸ்டுகளையும் பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். இந்தியாவோட கடல் எல்லையை பாதுகாக்கிறதுல நீர்மூழ்கி கப்பல்கள் தான் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போதைய சூழலில் சீனா தன்னோட கடற்படையை அசுர வேகத்துல பலப்படுத்தி வருது. இதை சமாளிக்க இந்தியாவுக்கு புதிய தொழில்நுட்பம் கொண்ட கப்பல்கள் தேவைப்படுது. இந்த நேரத்தில்தான் ஜெர்மன் அதிபர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வரப்போகிறார். அவர் வரும்போது வெறும் கையை வீசிக்கொண்டு வரப்போவதில்லை. இந்தியாவுக்கான 6 புதிய நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கும் மெகா ஒப்பந்தத்தோடு தான் வருகிறார். இந்த திட்டத்தின் பெயர்தான் ப்ராஜெக்ட் 75I. ஆனா இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. இந்தியா ஏன் இன்னும் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தை நம்பி இருக்கணும்? இதை புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். உண்மையில் இந்த ஒப்பந்தம் 2021லேயே கையெழுத்தாகி இருக்க வேண்டியது. ஆனா கடந்த 5 வருஷமா இது ஏன் இழுபறியிலேயே இருந்தது தெரியுமா? அதற்கு இந்தியா போட்ட 4 கடுமையான நிபந்தனைகள் தான் காரணம். 1. கப்பல் கட்டுவதில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால் அதற்கு அந்த வெளிநாட்டு நிறுவனம்தான் முழு பொறுப்பேற்று அபராதம் கட்ட வேண்டும். 2. இதில் AIP என்ற நவீன தொழில்நுட்பம் இருக்க வேண்டும். 3. இந்த தொழில்நுட்பத்தின் முழு உரிமையும் இந்தியாவுக்கு தரப்பட வேண்டும். கடைசியாக 100% இந்திய பொருட்களை கொண்டே இதை கட்ட வேண்டும். இந்த நிபந்தனைகளை கேட்டதும் ரஷ்யா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இது எங்களுக்கு சரிப்பட்டு வராது என்று ஒதுங்கிக் கொண்டன. குறிப்பா ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, எங்ககிட்டயே இப்போதைக்கு AIP தொழில்நுட்பம் செயல்பாட்டுல இல்ல, நாங்க எப்படி உங்களுக்கு தர முடியும்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. இதனால இந்த திட்டம் அப்படியே முடங்கி போகும் நிலைமைக்கு வந்தது. ஆனா இப்போ இந்தியா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தன்னோட நிபந்தனைகளை ஓரளவுக்கு தளர்த்தி இருக்காங்க. இதனால தான் ஜெர்மனி இப்போ உள்ள வந்திருக்கு. இந்த மாற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? இதன் பின்னணி என்னன்னு பார்த்தா பாதுகாப்பு அமைச்சகத்தின் அவசரம்தான் காரணம். சீனாவோட நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய பெருங்கடல்ல அடிக்கடி தென்படுது. நமக்கு தேவையான 24 நீர்மூழ்கி கப்பல்கள்ல இப்போ பாதி அளவு தான் செயல்பாட்டில் இருக்கு. அதுலயும் பல கப்பல்கள் ரொம்ப பழசாகிடுச்சு. அதனால காலதாமதத்தை தவிர்க்க இந்தியா சில சமரசங்களை செஞ்சிருக்கு. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, அந்த 100% உள்நாட்டு தயாரிப்புங்கிற நிபந்தனை. நீர்மூழ்கி கப்பல் கட்ட பயன்படும் அந்த சிறப்பு ரக எஃகு இந்தியாவில் தரம் வாய்ந்த அளவில் இப்போதைக்கு கிடைக்காது. ராய்ட்டர்ஸ் போன்ற செய்தி நிறுவனங்களின் அறிக்கைப்படி ஆரம்ப கட்டத்தில் 45% இந்திய பொருட்களை பயன்படுத்தவும் போக போக அதை 60% உயர்த்தவும் இந்தியா சம்மதிச்சிருக்கு. இதைத்தான் விமர்சகர்கள் ஆத்ம நிர்பர் திட்டத்திற்கு பின்னடைவுன்னு சொல்றாங்க. ஆனா அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இது தொழில்நுட்ப பகிர்வு. ஒரு முறை ஜெர்மனி உதவியுடன் நாம இதை கத்துக்கிட்டா எதிர்காலத்துல நாமளே 100% இந்தியாவிலேயே தயாரிக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா இது நிஜமா நடக்குமா? ஏற்கனவே நாம் பிரான்ஸ் நாட்டின் உதவியுடன் ஸ்கார்பின் ரக கப்பல்களை கட்டினோம். ஆனா இப்ப வரைக்கும் முழுமையான தொழில்நுட்ப அறிவு நமக்கு கிடைக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இங்கதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஜெர்மனியின் திசன்க்ரூப் மெரைன் சிஸ்டம்ஸ் மற்றும் இந்தியாவின் மசகான் டாக் 2 நிறுவனங்களும் இணைந்து தான் இந்த கப்பல்களை தயாரிக்க போறாங்க. இதுல ஏதாச்சும் தப்பு நடந்தா 50-50 என்ற விகிதத்துல அபராதத்தை பிரிச்சுக்கலான்னு ஒரு புதிய ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வெளிநாட்டு நிறுவனம் தான் 100% பொறுப்பேற்கணும்னு இந்தியா சொன்னதுனால தான் யாரும் முன் வரல. இப்போ இந்த 50-50 டீல் மூலமா ஒரு வழியாக ஒரு தீர்வுக்கு வந்திருக்காங்க. இந்த 6 நீர்மூழ்கி கப்பல்களும் அடுத்த 10 முதல் 12 ஆண்டுகளுக்குள் இந்திய கடற்படையில் சேர்க்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இது ரொம்ப தாமதம்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா ஒரு நீர்மூழ்கி கப்பல் கட்டுறதுங்கிறது ஒரு விண்வெளி ராக்கெட்டை விட சிக்கலானது. அதோட ஒவ்வொரு பாகமும் மிக துல்லியமா இருக்கணும். சின்ன தவறு நடந்தாலும் அது கடலுக்கு அடியில் இருக்கிற வீரர்களோட உயிருக்கே ஆபத்தாயிடும். இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்தியா ஏன் ஜெர்மனியை தேர்ந்தெடுத்தது? ஏன் அமெரிக்காவையோ இல்ல பழைய நண்பனான ரஷ்யாவையோ தேர்ந்தெடுக்கவில்லை? அமெரிக்காவிடம் டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பம் கிடையாது. அவங்க முழுக்க அணுசக்தி கப்பல்களை தான் பயன்படுத்துறாங்க.
ரஷ்யாவோட தொழில்நுட்பம் கொஞ்சம் பழசாகிடுச்சு. பிளஸ் உக்ரைன் போரினால் அவங்களுக்கே இப்போ நெருக்கடி. அதனால ஜெர்மனி தான் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே சிறந்த சாய்ஸ். ஜெர்மனி அதிபரின் இந்த வருகை வெறும் இராணுவ ஒப்பந்தம் மட்டுமல்ல, இது ஒரு பெரிய புவிசார் அரசியல் நகர்வு. ஈரோப்பிய நாடுகள் இப்போ இந்தியாவை ஒரு பெரிய வர்த்தக கூட்டாளியா பார்க்க தொடங்கிட்டாங்க. அதனால தான் இதுவரைக்கும் தர மறுத்த பல ரகசிய தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு தர ஜெர்மனி சம்மதிச்சிருக்கு. ஆனாலும் எதிர்க்கட்சிகள் மற்றும் சில பாதுகாப்பு நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆத்ம நிர்பர்னு பேர்ல நாம ஏன் இன்னும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 90,000 கோடி ரூபாயை அள்ளித்தரணும்? அந்த பணத்தை இந்தியாவிலேயே இருக்கிற L&T மற்றும் இதர தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு கொடுத்து அவங்களையே ஏன் உருவாக்க சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க கேட்குற கேள்வி. ஆனால் அடிப்படை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் என்பதால் தற்போதைய பாதுகாப்பு சூழலில் இந்தியாவுக்கு இந்த இறக்குமதி தவிர்க்க முடியாததாகிவிட்டது. இந்த திட்டத்தில் இருக்கிற இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா பட்ஜெட். ஆரம்பத்தில் 70,000 கோடி ரூபாய்னு மதிப்பிடப்பட்ட இந்த திட்டம் இப்போ நிபந்தனைகள் மாற்றம் மற்றும் பணவீக்கம் காரணமா 90,000 கோடியை தாண்டும்னு கணிக்கப்படுது. இது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு கப்பலுக்கே சுமார் 15,000 கோடி ரூபாய் செலவாகுது. இந்த அளவுக்கு பெரிய முதலீடு செய்யும் போது அதில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இருப்பினும் இந்திய கடற்படை இதற்காக ரொம்ப காலமா காத்துக்கிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் 75I வெற்றி பெற்றால் இந்தியாவால் ஆழ்கடல் பகுதியில் சீனாவை விட அதிக ஆதிக்கம் செலுத்த முடியும். குறிப்பாக இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள முக்கியமான பாதைகளை கண்காணிக்க இந்த AIP கப்பல்கள் மிக உதவியாக இருக்கும். சரி, இப்ப வரைக்கும் நாம பார்த்தத ஒரு முறை சுருக்கமா பார்ப்போம். ஜெர்மனி அதிபரின் வருகையையொட்டி 6 நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தம் கையெழுத்தாக போகிறது. 90,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த திட்டத்தில் AIP தொழில்நுட்பம்தான் ஹைலைட். இந்தியாவின் கடுமையான நிபந்தனைகள் இப்போ கொஞ்சம் தளர்த்தப்பட்டிருக்கு. இது ஆத்ம நிர்பர் திட்டத்திற்கு ஒரு தற்காலிக சறுக்கலா அல்லது நீண்டகால வெற்றியா என்ற விவாதம் போயிட்டு இருக்கு. இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும்போது இந்தியாவில் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகும்னு அரசு சொல்லுது. மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் கூட இதனால உயரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா தொழில்நுட்பம் முழுமையா கைக்கு வருமா, இல்ல வெறும் உதிரி பாகங்களை மட்டும் அசம்பிள் செய்ய போகிறோம்? இறுதியாக ஒரு கேள்வி. இராணுவ பாதுகாப்புக்காக இப்படி பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்வது அவசியமா, அல்லது அந்த பணத்தை மக்கள் நல திட்டங்களுக்கு பயன்படுத்தலாமா? பாதுகாப்பு முக்கியமா, வளர்ச்சி முக்கியமா? உங்களோட ஆழமான கருத்துக்களை கீழே சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் இதைவிட ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.